நேற்று நம்ம முதல்வர் ஐயா 717 டாஸ்மார்க் கடையை மூடிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். கண்ணுக்கு தெரிஞ்ச டாஸ்மார்க் கடையை மூடிட்டாரு. கண்ணுக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருள்லாம் எப்படி அவர் நிப்பாட்ட போகிறாரு, எப்படி அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி ஒழிக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, கடையில் விற்கிற பொருளாக இருந்தால் இந்த கடையில் தான் விற்கிதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸாக போயிடுச்சு. ஆன்லைனில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாங்க. ஏதோ முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக ஆன்லைன் ஒரு ஃபேவரட்டாக இருக்குதுன்னு பார்த்தா, ஆனால் இது போதைப் பொருளுக்கும் ஒரு ஃபேவரட்டாகி போயிடுச்சு. எப்போ இந்த ஆன்லைனை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த போதைப் பொருள் ஒழியும்னு நான் நினைக்கிறேன். மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம நினைப்போம். ஆனால் சாப்பாடு தான் வருதா, இல்லை போதைப் பொருள் வருதா, கஞ்சா வருதா, ஆன்ஸ் வருதா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ எங்கள் ஊர்லேயே அப்படி தான் நடக்குதுங்க. ஆன்லைன்லேயே வந்து ஆன்ஸ் எல்லாம் விற்றுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் மெயின் வந்து ஆன்லைனை வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம அப்போ தான் வந்து இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும். ஒயின் ஷாப்பெல்லாம் வந்து கால்வாசி பாதிப்புனா இந்த போதைப் பொருளால் தான் முக்கால்வாசி பாதிப்பு வருது. அந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முதல்வர் ஐயா நடவடிக்கை எடுப்பாருன்னு தெரியல.